இந்த கடிச்சு ஏறு எனக்கு ஊர்ந்தது தெரிஞ்சிச்சு. ஆனா நான் உடனே இப்படி தட்டும் போது கடிச்சிருச்சு. உடனே மறுட்டெல்லாம் தட்டி உதறி விட்டு அந்த பூரா எல்லாரும் இந்த சும்மா பூச்சா இருக்கும் வண்டா இருக்கும் நான் பார்த்தா பூரா போயிட்டு இருக்குது. அதனாலதான் நான் நல்லாவே மிதிச்சிட்டேன். ஏன்னா சொன்னா உடனே பதறி எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போங்க. நல்ல பெரிய நாச்சுமா இப்படின்னு அப்படிலாம் கிடையாது. நல்ல பெரிய பூரா நல்ல கருப்பு பூரா கண்ணங்கரேன்னு இருந்துச்சு. நான் மட்டும்தான் அந்த பூரானை பார்த்து இங்க இருந்துருச்சு. எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நல்லா அதான் நல்லா கட்டிச்ச உடனே எனக்கு வலி என்னால தாங்கவே முடியல. நம்ம ரொம்ப ரியாக்ட் பண்ணோம்னா நம்மள ஹாஸ்பிட்டலுக்கு நீ கொண்டு போயிடுவாங்க. 2 நாள் ஊழியமும் கெட்டு போயிரு. நான் ஃபர்ஸ்ட் நான் அதை தான் நினைச்சேன். என்னால இந்த இடத்துல சப்போஸ் ஏதோ ஒண்ணுன்னா நான் ஆஸ்பத்திரி வீடு அந்த ஒரு இதுல எனக்கு பதட்டமா போயிடுச்சு. சரி நம்ம அப்படியே வெளியிலேயே காமிச்சுக்க கூடாது. என்ன வழினாலும் அப்படி சைலன்ஸா இருந்தது. ஏஸ்பா பார்த்து பாருன்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணேன், அந்த பூரான குரு தெரியாம பிரிச்சு கொண்டுட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப பயப்படுவாரு. இந்த மாதிரி பூச்சி கடிச்சிச்சு இது மாதிரி எல்லாம் பண்ணா உடனே ஆஸ்பத்திரி ஊசி மாத்திரன்னு இருப்பாங்களா. எனக்கு அது செட்டே ஆகாது. அதனால நான் என்ன பண்ணேன், நல்லா போட்டு மிதிச்சு அந்த பூரான கொண்டுட்டேன். எனக்கு பார்த்துட்டா கண்டிப்பா விஷம் ஏறுற பூரா தானே எனக்கே தெரியும். ஏன்னா நானும் எங்க தோப்புலதான் வளர்ந்து வந்ததுனால எந்தெந்த பூரா எப்படி கடிச்சு என்னென்ன விஷம்னு எனக்கு எல்லாம் தெரியுதெல்லாம். ஆனா எனக்கு செம வலி. என்னால அதுக்கப்புறம் இது பண்ணிக்க முடியல. காலை கீழே வைக்க முடியல, ஏத்த முடியல. ஒரு மாதிரி விருந்து வலி என்னால தாங்க முடியல. சரின்ட்டு மஞ்சத்தூள் போட சொன்னாங்க, சுண்ணாம்புலாம் போட சொன்னாங்க. நான் வலிய அந்த வேதனையை காமிச்சுக்கிறதுனால எல்லாருக்கும் ஸ்மெல் லைட்டா பூரா கடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டாங்க. சரி ஓகே அதோட நம்ம அமைதியா இருந்துக்கோன்னு நினைச்சேன். ஆனா ஒன்னேன்னு மட்டும் சொன்னேன், ஆன்டி எனக்கு ஏசு மருந்து போட்டு விடுங்க ஆன்டி எனக்கு அப்படின்னு. இந்த மஞ்சத்தூள் போடுறதுக்கு அது கலக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ஏசு மருந்து போட்டு விடுங்க ஆன்டின்னு. சரி ஆன்டி ஃபர்ஸ்ட் அதுல ஒரு ஏசு மருந்து போட்டு விட்டாங்க. அப்புறம் கௌரி மஞ்சத்தூள் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் காலையினால கீழே இப்படி வைக்கவே முடியல. விருங்குது. வலி என்னால தாங்க முடியல. அப்புறமா எல்லாரும் பேசியிருந்தாங்க. நான் மனசுக்குள்ள என்ன வேண்டி இருந்தேன்னா, ஏசப்பா ஒருவேளை இந்த பூராங்கடிச்சு செத்தனா நான் இந்த மலையிலே சொல்லி இறந்து போயிடுவேன். ஒருவேளை விஷம் மேலே ஏறிச்சுன்னா என்ன பண்றது, ரொம்ப வலிக்குது. நீங்க பாத்துக்கோங்க, நான் உங்க ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன். அது நல்லானாலும் உங்களாலதான், நல்லா ஆகலனாலும் உங்களாலதான் நான் ஏசு மருந்து போட்டுட்டேன். இதுக்கு மேல நான் எந்த மருந்தும் சாப்பிட மாட்டேன், ஊசியும் போட மாட்டேன்னு மட்டும் மனசுக்குள்ள வைராக்கியமா நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ப்ரேயர் பண்ணிட்டு அந்த அப்படியே அதை காமிச்சுக்காம அப்படியே அமைதியா இருந்துட்டேன். அப்படியே முடிஞ்சிருச்சு. அப்புறம் கௌரிய போய் வீட்டுக்கு விடணும்ட்டாங்க. என்னால காலை ஊனவே முடியல. நானும் அப்படியே அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தேன். என்னால முடியல. கௌரிய போய் வீட்டுக்கு விடணும். அங்க கொல்லையில போய் இன்னும் காலை ஊனவே முடியல. இது நடந்து வர போகணும். சரி நம்ம எதையும் காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் போயிட்டு வந்துட்டு ஆனா என்னால முடியல. அப்புறம் சரிதாட்ட சொன்னேன், எனக்கு ஒரு கட்டு போட்டு விட்டுரு அந்த இடத்துல. நைட்டு எனக்கு வலிக்கும் போல இருக்கு, நீ எனக்கு ஒரு கட்டு போட்டு அதனால இறுக்கி கட்டி பிடிச்சு நான் அப்புறம் உட்கார முடியல. நான் போய் படுத்துட்டேன். பேசாம படுத்து காலையில ஏஞ்சா எனக்கு சின்ன வலி கூட இல்ல. அந்த இடத்துல அந்த இடத்த அமுக்குனா எனக்கு நைட்ல என்னால வேதனை தாங்க முடியல. ஆனா எப்படி இருக்குமோ 2 நாள் மலையில இருந்து சமாளிக்கணுமோ இந்த இடத்துல. எனக்கு காலைல ஏந்திருக்க எனக்கு எந்த ஒரு வலியும் இல்லை. ஆனா அந்த கடிச்ச இடத்த மட்டும் லைட்டா அமுக்குனா வலிக்குது இப்பயும். மத்தபடி இந்த வேதனையோ அந்த இது எதுவுமே இல்லாம ஏசப்பா என்னை பாதுகாத்தாரு. ஏசு மருந்து மூலமா இன்னைக்கு இந்த இடத்துல ஆஸ்பத்திரியில சேர்க்காம இங்க நிக்கிறேன்னா கண்டிப்பா ஏசப்பா செஞ்ச ஒரு பெரிய அற்புதம் தான். இந்த இடத்துல வெட்கமடையாதபடிக்கு என்னையும் ஏசப்பா ஆசீர்வதிச்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாக்கு நன்றி சொல்றேன்.